மக்களே வணக்கம். நாம இன்னைக்கு வந்துட்டு பத்மாவதி தாயார் ஆலயத்துல இருக்கோம். அதாவது வந்துட்டு நான் பத்மாவதி தாயாரோட அவதாரத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது வைகுண்டத்துல பத்மாவதி தாயார் பெருமாள் கிட்ட கோச்சிக்கிட்டு இந்த பூலோகத்தை 12 வருஷ காலம் தவம் இருந்தாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பத்மாவதி தாயார் எங்க பிறந்தாங்க, அவங்க அந்த குளம், அந்த இடம், இதை பத்தி இல்லாம நம்ம பார்க்க போறோம். பத்மாவதி தாயார் பிறந்த இடம் திருச்சானூர்ல பத்ம சரோவரம்ன்ற ஒரு குளத்துல கார்த்திகை மாத பஞ்சமி நாள்ல ஒரு தாமரை மலர்ல அவங்க அவதரிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாயாருக்கு எல்லாமே தாமரை மலர் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. சோ நீங்களும் இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா தாயாருக்கு தாமரை மலரால எடுத்துட்டு போயிட்டு நீங்க கொடுத்து நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அது நிறைவேறும் அப்படின்னு நம்பப்பட்டு இருக்கு. இப்ப நம்ம அடுத்தது பத்மாவதி தாயார் பிறந்த அந்த குளத்துக்கு தான் நாம போறோம். அந்த குளத்தை நான் மேல காட்டுற மேல நீங்க ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னோட யாத்ராஜி சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.